Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 28 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கோனி அவனோட வீட்டு மேல ஒரு டைட்டன் பேன்னு படுத்து கிடக்கிறத பார்த்தான்ல, அதோட கண்ணை பார்த்தாலே படு பயங்கரமா இருக்குது. சரி, யாராச்சும் சர்வைவர் இருக்காங்களா, யாரையாச்சும் பாத்தியான்னு கேட்டா இல்ல, ஒருத்தர் கூட இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். என் ஹோம் டவுன் மொத்தமா போச்சு, இனிமேட்டு யாருமே இங்க வாழ போறது இல்லன்னு சொல்லிட்டு அப்படி அழுவான். ரெய்னர் தான் கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் அங்க எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்தாச்சு, அங்க ஒரு பாடி கூட இல்ல. எல்லாத்துக்கும் அதான் ஆச்சரியம். டைட்டன்ஸுங்க ஒருவேளை மக்களை சாப்பிட்டா கூட ரத்தம் அங்க எங்கன்னு தெரிச்சிருக்கும், ஒரு சொட்டு ரத்தம் கூடவா தெரிக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. சோ கோனி, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் ஃபேமிலியுமே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமா ஆமா அப்படித்தான் இருக்கும்னு அவனுமே கொஞ்சம் நிம்மதியாவான். ஏன்னா எந்த ஒரு டைட்டனுமே எவிடன்ஸ் இல்லாம யாரையும் சாப்பிட்டாதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல அப்படின்ட்டு கோனியோட மனசை தேர்த்துறக்காண்டி இந்த மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா கூட இருந்தவனுக்கு நல்லாவே தெரியுது இங்க வேற ஏதோ பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு. ஏன்னா டைட்டன்ஸுங்க வர்ற மேட்ரு முதல்ல அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்தா கூட எதுக்காக டைட்டன்ஸுக்கு இந்த மாதிரி இந்த வில்லேஜை டேமேஜ் பண்ணிருக்கணும்? அதுங்க ஆளுங்க இல்லன்னா அந்த இடத்த கண்டுக்க கூட செய்யாதுங்க, அது பாட்டுக்கு போயிருங்க. சோ அதுலயே தெரியுது வேற ஏதோ இங்க சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குதுன்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, குதிரைங்க எல்லாம் அப்படி அப்படியே அங்க நின்னுட்டு இருக்குதுங்க. குதிரை எதுவுமே இல்லன்னா கூட தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லலாம். குதிரை இல்லாமலாம் தப்பிச்சு ஓட முடியாது. அதனால ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி வாங்க போலாம், அடுத்தடுத்த லொகேஷனை செக் பண்ணலான்ட்டு கிளம்புவாங்களா. அப்போ நம்மளால குதிரை மேல ஏறி உட்காருவான். அந்த டைம் வெல்கம் அப்படின்னு டைட்டன் பேசின மாதிரி சவுண்ட் கேட்கும். உடனே கோனி அப்படியே திரும்பி அந்த டைட்டனை பார்ப்பான். பார்த்தா அதோட வாய் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். இவனுக்கு ஷாக்கு தாங்க முடியல, எது இந்த டைட்டன் பேசுதான்னு. என்ன நடக்குதுங்கன்னு நெருங்கிட்டு இருக்கும் போது ரெய்னர் புடிச்சு உலுப்பி விட்டு, டே கோனி வா போலான்னு. ரெய்னர், உனக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சான்னு கேட்பான். அவன் எனக்கெல்லாம் எதுவுமே கேட்கலையாமா. இல்ல எனக்கு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சுன்னு சொன்னா ரெய்னருக்கு கடுப்பாயிரும். கோனி, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது, உன் ஊரும் உன்னோட ஃபேமிலியும் போயிருச்சுங்கிறதுக்காக மத்த ஃபேமிலியை நம்ம காப்பாத்தாம இருக்க முடியாது. நம்மள நம்பிதான் அங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. உன் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு மத்தவங்களை விட்டுறாத. நீ நிஜமான சோல்ஜர்னா உங்ககிட்ட இருக்க முழு எஃபோர்ட்டையும் நீ போட்டுதான் ஆகணும், வா அப்படின்னு அவன் பேசுறத கூட முழுசா கேட்காம அவனையே குழப்பி விட்டுட்டு அவன் கிளம்பிடுவான். நம்ம போயிலும் ஆமான்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கல்ல, அந்த டைம் வந்துகிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வெஸ்ட் குரூப் வால் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ நனமா இருந்துட்டு, நான் நினைச்சதை விட எல்லாமே சீக்கிரமாவே நடந்துருச்சு, அதனால நம்ம அடுத்து நீ சவுத் சைடு போவோம்பா. சவுத் சைடு நம்மளுக்கு யாருமே இல்ல, அங்க ஏன் போகணும்னு கேட்டா ஒருவேளை அந்த பக்கம் செவரி ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா, நனபா கிட்ட மட்டும்தான் 3D மேனுவர் கியர் இருக்குது, கிறிஸ்டா கிட்டயும் யூமிர் கிட்டயும் இல்ல. அங்க டைட்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்க அந்த டைம் எப்படி சர்வே பண்றது? சொல்ல போனா எங்களை அது டின்னர் ஆக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சோ கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களோட கியர்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துருவோம்பா. பட் ஆனா இவ கூட யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணுமே, அப்பதானே ஏதாச்சும் டைட்டன் வந்தா கூட இவ தடுத்துக்கிட்டு இருப்பா, மிச்சவங்க போய் மெசேஜை டெலிவர் பண்ணுவாங்க. யுமேர் எப்படி ஃபீல் பண்றான்னு நனபாக்கு புரியுது. பட் இருந்தாலும் நீ இப்போ ஒரு சோல்ஜர், அதனால சோல்ஜர் மாதிரி நடந்துக்க அப்படின்னு கூட்டு போவா. யுமேரால எதுவும் சொல்ல முடியல. அப்போ கிறிஸ்டா இருந்துட்டு, நான் வந்து இந்த சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணதே என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ அப்படி இல்ல, நீ இந்த சர்வே காப்ஸுக்கு வந்ததேன்னு சொல்லி அவ வாய் எடுக்கும் போதே, ஓய் என்ன உனக்காக தான் நான் என்ன சர்வே காப்ஸ்ல வந்து சேர்ந்தேன்னு சொல்ல வரியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதும்பா. அப்புறம் எதுக்காக என்ன மிலிட்டரி போலீஸ்ல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீ உன்னோட ஸ்பாட்டையே எனக்காக கொடுத்துட்ட. எனக்கு தெரியும் நான் டாப் 10ல வர அளவுக்கு பெஸ்ட் இல்லன்னு. மத்தவங்க கிட்ட கேட்டினா அவங்களே சொல்லிடுவாங்க அது உனக்கான இடம்னு. ஆனா நீ எனக்காக அதை விட்டு கொடுத்த, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? என் ஃபேமிலிக்கும் உனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் மறுக்காம ஆமா, பட் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத கிறிஸ்டா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் என்னோட சுயநலத்துக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்பா. இவன் என்னடான்னா அதை கேட்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருக்குதும்பா. ஏன் அப்படின்னா அவளுக்காக அவ பண்ணிட்டா சந்தோஷம் தான், எனக்காண்டி அவ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி 9 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. டைட்டன்ஸை வேற ஒரு இடத்து பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல கெனான செட் பண்ணி சும்மா டம்மு 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 டம்முன்னு சுட்டு தெறிக்க விடுவாங்க. ஒரு டைட்டனுக்கே இந்த பாடுபடுறாங்களே, 4-5 மொத்தமா வந்தா என்ன ஆகும்? இந்த விஷயம் தான் கண்ணாடி போட்டிருக்கால அவளுக்குமே தெரியுது. மொத்தமா வந்தா அப்படியே வலிச்சு வாயில போட்டு போயிருவாங்கன்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு சரியில்லை அண்ட் வியர்டா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கேப்டன் ஹனோஸோட டீம் ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா அந்த வாளை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒரு டைட்டனை கூட அவங்க இன்னும் பார்க்கல. நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமா அந்த ஹோலை கண்டுபிடிச்சாகணும். இந்த இடமே அமைதியா இருக்குது, அதுதான் இன்னும் பீதியா இருக்குதுமா. அப்படியே கட் பண்ணி 11 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சவுத் சைடு இருக்க குரூப். அவங்க பாத்தீங்கன்னா நெருப்பெல்லாம் கொளுத்திட்டு போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கோனியோட குரூப் தான். எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள பீதி. ஏன்னா வெளிச்சத்திலேயே அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பாடுபடுவாங்க. ஏன்னா திடீர்னு அதுக்கு ஜம்ப் பண்ணுச்சுன்னு வைங்க, இவங்களால தப்பிச்சு கூட
கூட ஓட முடியாது. அதனால ஒவ்வொரு அடியுமே பயந்து பயந்து எடுத்து வைப்பாங்க. இஃப் இன் கேஸ் இப்ப இவங்க போற சைடு தான் அந்த ஹோல் இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா மொத்த டைட்டன்ஸும் இவங்கள படுக்க போட்டு சாண்ட்விச் ஆக்கி சம்பவம் பண்றது உறுதி. முன்னாடி போற அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் மனசுக்குள்ள பல கற்பனைகளோட போவான். இப்படி மொத்த டீமுமே பீதியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆப்போசிட்ல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம். ஆத்தாடி யாரான்னு பார்த்தா நனபாவோட குரூப். நனபா, யுமிரு, கிறிஸ்டான் வந்தாங்கல்ல, அவங்க வெஸ்ட் சைடுல இருந்து சவுத் சைடு தானே வந்தாங்க. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாழை ரொம்ப ஒட்டி போகாதீங்க, அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு பேசும்போது, சரி எங்கேயாச்சும் ஹோல் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நாங்க எதையும் பார்க்கலாம்பாங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைடுல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்குமே எந்த ஒரு ஹோலும் தெரியலன்னுவாங்க. அப்ப எந்த பக்கம் இருந்து தான் அந்த டைட்டன்ஸுங்க வந்துச்சுங்க? ஒருவேளை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு பயம். நான் டைட்டன்ஸுங்க வர அளவுக்கு செவுத்துல ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சுன்னா அதை எப்படி இவங்க மிஸ் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் டவுட்டா இருந்த உடனே வேணா இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இவங்க போய் செக் பண்ணலாம், பட் இவங்க ஏறி போயிட்டு இருக்க குதிரை ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேல எல்லாம் அதுங்களால முடியாது. அதனால இன்னைக்கு நைட் ஆச்சு அதுங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கும் போது கரெக்டா நிலா வெளியில வரும். ஐ மீன் கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகி நிலா வெளிச்சம் நல்லா அடிக்குமா. அப்போ தூரத்துல ஒரு கேசுவல் ஒன்னு பாப்பாங்க. ரைட், இன்னைக்கு இங்க டேரா போட்டுற வேண்டியதான்னு முடிவு பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் அந்த கேசுவலுக்கு போய் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம தங்குறாங்களா, இல்ல அங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு டைட்டன் வந்து பாயின்னு பாஞ்சு வாய கவு கவுன்னு கவுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.